வணக்கம் நண்பர்களே. இப்போ நான் இருக்கி காஞ்சிபுரமில் ஸ்ரீ கைலாசநாதர் கோயில். இந்த கோயில் விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா பல வருஷம் பழைய கோயில். ராஜா ராஜ் சிங் இந்த கோயில் வந்து தயார் பண்ணது வருஷம் 700 அந்த பீரியடில், இங்கிலீஷ் வருடம் 700 அந்த பீரியடில் தயார் பண்ணது ராஜ் சிங் ராஜா. இங்கே கோயில் பார்த்தீங்கன்னா செம பார்க்குற லுக்கு, பழைய கல் மணல் இதெல்லாம் சேர்ந்து தயார் பண்ணிருக்கு. ஸோ ஒன்று வாங்க உள்ளே போய் பார்ப்போம். வெளியே முதல்ல பார்த்துட்டு அப்புறம் உள்ளே போய் பார்ப்போம். நன்றி. வாங்க, இதுதான் கோயில். பாருங்க வெளியே லுக்கு எப்படி இருக்கு. சுற்றி நல்லா கார்டன் மாதிரி ஃபுல்லாக பண்ணி வச்சிருக்கு. அங்கே எதிரில் பார்த்தீங்கன்னா குளம். இங்கே உட்காந்துருக்கு நந்தி மகாராஜ், நந்தீஸ்வர். எவ்வளோ பெரிய நந்தி உட்காந்துருக்கு பாருங்க. நந்தி சுற்றி காட்டுறேன். ஓகே, நந்திகளை சுற்றி லொக்கேஷன் கூட இருக்கு. பக்கம் பக்கம் வீடு ரோடு கேனாண்டு. உள்ள சிவன் இருக்கு. நந்தி சிவன் பார்த்துட்டு இங்கே உட்காந்து இருக்கு பாருங்க. ஓகே, சுற்றி லொக்கேஷன் எப்படி இருக்கும். ஃப்ரீ டைமில் இங்கே வந்தீங்கன்னா நல்லா அழகாக ரிலாக்ஸு உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். இதுதான் கோயிலுக்கு மெயின் கேட். இந்த கேட் மூலமா உள்ளே போகணும். அதுக்கு முன்னாடி நான் கோயில் சுற்றி காட்டுறேன். சுற்றி பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும் கோயில் பற்றி. இங்கே ஃபுல் டீட்டெயில் ஆர்கியாலஜிக்கல் சர்வேலேருந்து எழுத வச்சிருக்கு பாருங்க. லாங்குவேஜ் வந்து தமிழில் இருக்கு ஃபஸ்ட்டு, அப்புறம் ஹிந்தி, அப்புறம் இங்கிலீஷ். ஓகே, படித்து பாருங்க. அவங்க ரவுண்டு சுற்றி வரோம். இந்த கோயில் சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா 58 தேவாலயம் இருக்கு. இதே மாதிரி சின்ன சின்ன தேவாலயம், ஒவ்வொரு தேவதைகள் அடியில் உட்காந்து இருக்கும். எவ்வளோ பழைய கோயில் இந்த சிலைகள் பார்த்தா தெரியுது. அப்படியே சுற்றி ரவுண்ட் அடிச்சு பார்த்து வர பாருங்க. சைட்ல இருந்து இது வந்து பேக் சைடு. அந்த பக்கம் டாய்லெட் எல்லாம் இருக்கு. இது ஒரு ரூமு. ஓகே, கார்டன் எப்படி பாருங்க சுற்றி. நல்லா சுத்தமாக இருக்கு, கிளீனாக இருக்கு. பார்க்குற லுக்கு செம அட்ராக்ஷன். சின்ன சின்ன தேவாலயம் சிவலிங்கம் இருக்கு பாருங்க. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். ஓம் நம சிவ, ஓம் நம சிவ. இதான் உள்ள கோயிலுக்கு மெயின் கேட். இந்த கேட் இப்போ மூடி வச்சிருக்கு. உள்ள எப்படி இருக்கு அது பாருங்க. இந்த வழி உள்ள போகணும்.
எல்லாரும் தரிசனக்காக, சிவன் தரிசனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு லைன்ல. அவங்க உள் பகுதி ஒரு ரவுண்டு சுற்றி காட்டுறேன். அதுக்கப்புறம் கோயில் உள்ள என்ட்ரன்ஸ் இதுதான். உள் பார்ப்போம் எப்படி பாருங்க, எப்படி கட்டியிருக்கு. இது ஒரு நந்தி. மக்களே பார்த்தீங்கன்னாக்கா செம்ம இருக்கு. என்ன ஐடியால அந்த காலத்தை கட்டியிருக்கு. இது மணல், மண், கல் இதெல்லாம் சேர்ந்துதான் கட்டியிருக்கு. காலம் நல்ல அழுந்து போற மாதிரி வருது. இப்போ கோயில் உள்ள தரிசனத்துக்கு போவோம். ஆனால் அங்கே கேமரா அலவுட் இருக்கா இல்லை தெரியாது. மேக்ஸிமம் எல்லா கோயிலுக்கும் கேமரா அலவுட் இருக்காது. அதனால இது வரைக்கும் கிண்டு பண்ணா பண்ணலாம். பார்ப்போம் உள்ள எப்படி இருக்கு. அவங்க தரிசனத்தை போகிறோம். ஸோ மக்களே, கோயில் தரிசனம் பண்ணி சிவன் நல்லா வேண்டிட்டு பார்த்து வந்துட்டேன். இப்போ நான் கோயில் சிவன் தரிசனம் பண்ணி வெளியே வந்தாச்சு. தரிசனம் முடிஞ்சிச்சு. நல்லா சுகமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஓகே, இந்த கோயில் வரணும்னாக்கா காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆட்டோ பிடிச்சி அப்படி நேரம் வரல. ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. ரொம்ப ரொம்ப பழைய கோயில் இது. யாரும் வரணும்னா வந்து நேரம் பார்த்து போவோம். இந்த கோயிலில் வந்து கைலாஷ்ல இருக்கிற கோயில் மாதிரி தான்.
ஓகே, யாராலும் கைலாஸ் போக முடியாது, அவர் இந்த கைலாசநாதர் கோயில் வந்து தரிசனம் பண்ணிட்டே போகலாம். ஓகே, அதே சமம் பலம் இங்கே கிடைக்கும். இது உள்ளே ஒரு சிவன் தரிசனம் பண்ணி சுற்றி வரது ஒரு சின்ன சுரங்கம் மாதிரி இருக்கு. அந்த சுரங்கத்து உள்ளே போயிட்டு வந்தா இந்த ஜன்மத்தை பாவம் ஒரு 3 தடவை வந்து அப்படி சுற்றி போனால் இந்த ஜன்மத்தை இருக்கிற பாவம் எல்லாம் கடிச்சிக்கிறோம். அந்த பாவத்துலேருந்து முக்தி கிடைக்கும். ஓகே மக்களே, ஸோ எல்லோரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த கோயில் தரிசனம் பார்க்கணுன்னாக்கா கூட இருங்க. எங்கெங்கே தரிசனம் இப்படி சுற்றி காட்டுவோம். ஓகே, நன்றி.